தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. கனமழையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வழக்கம் போல் உதகைக்கு புறப்பட்ட மலை ரயில் மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வழக்கம் போல் உதகைக்கு மலை ரயில் புறப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக மலை ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டு வரலாம். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள். பிரகாஷ், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து தினசரி உதகைக்கு மலை ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை காரணமாக நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக இந்த மலை ரயில் பாதையானது கல்லார் மற்றும் குன்னூர் வரை அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. இதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் மற்றும் மண்கள் ரயில் தண்டவாளத்தில் விழுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு கடந்த 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை ரயில் போக்குவரத்தானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தற்பொழுது மழையின் அளவு குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அளிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில், அந்த தரவுகள் அடிப்படையில் தெற்கு ரயில்வே நிர்வாகமானது 4ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் இந்த மலை ரயிலானது உதகைக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. காலையில் ஒரு விதமான பனிமூட்டமாக காணப்பட்டாலும் ரயில் இயக்கப்படுமோ இயக்கப்படாது என்ற அச்சத்துடன் பயணிகள் மலை ரயில் பயணிக்க மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் வந்தனர். ஆனால் மலை ரயிலானது இன்று இயக்கப்படும் என உறுதியாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்ததை தொடர்ந்து அந்த ரயிலில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பயணித்து சென்றுள்ளனர். ஏனெனில் இந்த ரயில் பயணிக்க வேண்டும் என்றால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்திருந்தால் மட்டுமே இதில் இருக்கையானது கிடைக்கப்படும். ஏனென்றால் இதில் வெறும் 4 பெட்டிகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காத என அச்சத்தில் வந்த சுற்றுலா பயணிகளுக்கு மலை ரயில் இயக்கப்பட்டதால் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து அந்த பயணிகள் உதகைக்கு சென்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.